திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, 2024 மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாக போகிறார். மேஷ ராசியில் இருந்த குரு பகவான், அதாவது குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனகாரகன், காலபுருஷனுக்கு தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரப்போகிறார். இந்த குரு பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்துட்டுருக்கும். இந்த பயிற்சியினுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய ஜோதிட குருமார்களையும் அதே போல் ஆன்மீக குருமார்களையும் வணங்கி, இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது மனதால் உண்மையாக எப்படி நாங்கள் ஜோதிடர்கள் குரு பயிற்சி குரு மாறினால் ஒரு ஜாதகருக்கு எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வெளிப்படையாக நான் சொல்ல போகிறேன். இது நீங்கள் உங்கள் ஜாதக ரீதியாகவே நீங்கள் எடுத்து பார்த்து கொள்ளலாம். உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த இடத்துல குருவினுடைய பார்வை இருக்குது, குரு பகவான் எந்தெந்த இடத்தை பார்க்கின்றார், அவர்களுடைய குருவிற்கு என்னென்ன இடங்கள் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்து நீங்களே தெரிந்து கொள்ளும் அளவிற்கு ரொம்பவும் எளிமையான முறையிலையும் கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா, குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு மாற போகிறார். உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க, நான் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களில் குருவினுடைய நல்ல பார்வைகள், நல்ல நிலையை சொல்லக்கூடிய ஒரு கட்டம். அதாவது குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவோம். குரு சர்வ தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு கிரகம். எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தியாகும். உங்கள் ஜாதகத்தில் இப்போ தோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், குரு பார்வை இருக்கும் பொழுது நீங்கள் போய் அந்த தோஷம் நிவர்த்தி பண்ணிங்கன்னா 100% அந்த தோஷம் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது உண்மை. பரிகாரமாக இருந்தாலும் சரி, வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, குரு பார்வை இருக்கும் பொழுது அந்த வழிபாடை நீங்கள் செய்யும் பொழுது, அந்த பரிகாரங்கள் செய்யும் பொழுது அந்த முற்றிலும் 100% அந்த தோஷம் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. இப்போ மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம் மற்றும் மகரம், இந்த ராசிக்கு குருவினுடைய நல்ல தன்மைகள், நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்குது. இந்த ராசியில் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது அந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை நிச்சயமாக கொடுக்கும். அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றார்களோ அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும், அல்லது அந்த உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு உதவிகளும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்கிறேன், இது லக்னத்திற்கும் பொருந்தும். அதனால் லக்ன ரீதியாகவும் நீங்கள் இதை வைத்து பார்த்துக்கொள்ளலாம். லக்னத்திற்கு 100%, ராசிக்கு 80% நிச்சயமாக பொருத்தமாக இந்த பயிற்சி அமையும். ஏன்னா லக்னம் அப்படிங்கிறது உயிர், ராசி அப்படிங்கிறது உடல். அப்போ உயிர் உடல் ரெண்டுமே நமக்கு வேணும் இல்லையா? அப்போ லக்னத்துக்கும் பார்த்துக்கோங்க, ராசிக்கும் பார்த்துக்கோங்க. அப்போ எந்த மாதிரி இருக்குங்கிறத நீங்கள் ஈக்குவல் பண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அதே போல் ஒரு 9 கிரகங்கள் இருக்காங்க இல்லைங்களா? இந்த 9 கிரகத்தில் ஒரு 4 கிரகத்துக்கு மேலே உங்களுக்கு குரு பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வருடம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகுந்த யோகமுள்ள பயிற்சியாக இருக்கும். அல்லது 4 கிரகத்திற்கு கீழே, அதாவது 3, 2, ஒரு கிரகத்தை மட்டும் பார்க்குறாங்க அப்படின்னா மீடியமான பலன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இல்லைங்க, எந்த கிரகத்தையுமே பார்க்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் பயப்பட வேண்டியதில்லை. இந்த குரு உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கட்டத்தை பார்க்கின்றாரோ அதனுடைய தன்மைகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அந்த கிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும். அந்த கட்டத்துக்கு உண்டான பலன்களும் நிச்சயமாக உங்களுக்கு 100% கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனகாரகன். தனம் அப்படின்னா நம்ம பணம் மட்டும் எடுத்துக்கக்கூடாது. தனகாரகன் மற்றும் புத்திரக்காரகன் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் உண்டு. புத்திரன்னா குழந்தைன்னு அர்த்தம். நாம் இந்த 2க்கு மட்டும் குருவை நம்ம எடுத்துக்கக்கூடாது. பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, உயர் பதவி, ப்ரமோஷன், கோடீஸ்வர யோகம் எல்லாமே குரு பகவான் தான். ஒரு ஜாதகத்தில் குரு நல்லா இருந்துட்டால் அவர் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர். தின வருமானம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது சந்திரன் நல்லா இருக்கணும். இல்லைங்க, மாத வருமானம், திடீர் அதிர்ஷ்டங்கள், இதெல்லாமே சுக்கிரன். 3 கிரகம் பணத்தை கொடுக்குங்க. சந்திரன், சுக்கிரன், குரு, இவங்க 3 பேர் தான் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். தின வருவாய் சந்திரன், அதே போல் திடீர் அதிர்ஷ்டங்கள், மாத வருவாய் எல்லாமே சுக்கிரன். கோடியாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது குரு தான். அப்போது குரு தான் கோடீஸ்வர யோகத்தை நிச்சயமாக கொடுப்பார். அப்போ இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டு அவங்க நிச்சயமாக கோடீஸ்வரராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பணத்தை சேர்த்தி வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணத்தை பெருக்கி கொண்டே இருக்கிறது தான் குரு பகவான் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை. அப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நமக்கு
பணத்துக்கு மட்டும் இல்லை, சுப நிகழ்ச்சி, குழந்தை, திருமணம், வீட்டில் நடக்கக்கூடிய அனைத்து சந்தோஷங்களும் அவர் தான். ஒரு சுப நிகழ்ச்சி வீட்டில் நடக்குது, அது குரு நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் சுப நிகழ்ச்சியே நடக்கும். குரு பார்வை இருக்கும்பொழுது அது நடக்கும். கோச்சார ரீதியாக வருடம் மாறுது இல்லைங்களா? அப்படி மாறி வரும் பொழுது தான் அந்த குருவினுடைய தன்மையை பொறுத்து தான் அந்த வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும். அப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நம்ம ஜாதகத்தில் அனைத்து நன்மைகளும் ஒரு ஜாதகருக்கு நடக்குது அப்படின்னா அந்த குரு நல்லா இருந்தால் மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. அந்த குருவும் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கும். திதி சூன்யமாகவோ பாதகமாகவோ பாவ கிரகங்களோட சேர்ந்து ஏதாவது மறைந்தோ கெட்டு போய்விட்டால் அந்த குருவினுடைய வேலை கொஞ்சம் குறையுமே தவிர, தாமதமாகுமே தவிர, உங்களுக்கு அவர்களுக்கு உண்டான தன்மையை கொடுத்து விடுவார்கள். இருப்பினும் குரு உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும், அதுதான் முற்றிலும் உண்மை. இப்போ கோச்சார ரீதியாக பார்க்கும்பொழுது குரு எப்பொழுதுமே எல்லாருக்குமே நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருப்பார். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் அவருடைய பார்வைகள் எப்படி இருக்குது, அவருடைய தன்மைகள் எப்படி இருக்குது, ஒவ்வொரு லக்னத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம் முழுமையாக பார்க்கலாம். கன்னி ராசிக்குண்டான குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னி ராசிக்கு குரு பகவான் பொதுவாக உங்கள் ராசிக்கு 9க்கு வருகிறார். 9ல் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். முதல்லையே உங்கள் ராசியில் கேது பகவான் இருந்துட்டு இருந்தார் இல்லைங்களா? அப்போது ராசியில் கேது பகவான் இருக்கும்பொழுது நிறைய தடை, தாமதங்கள், வம்பு, பிரச்சனைகள், மன விரக்தி இதெல்லாமே கொடுத்துருப்பார். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், ஒரு பிரிவினைகள் இதெல்லாமே கன்னிராசி நபர்களுக்கு நடந்து கொண்டு இருக்கும். இப்போ இந்த குரு பார்வை படும் பொழுது இது எல்லாமே ஓரளவுக்கு சாந்தமாயிரும். அப்போது கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் குறைஞ்சிரும், ஒரு வளர்ச்சி உண்டு. கேதுவினுடைய தடைகள் கொஞ்சம் உடைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த குரு ஒரு வருட காலங்கள் அங்கே இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த கேதுவினுடைய தன்மைகள் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இது வந்து பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு இடம். அதே போல் 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்துட்டிங்கன்னா குருவிற்கு ஒரு சிறந்த இடம். ஓடி போகிறவருக்கு 9ல் குரு கிடையாது. ஓடி ஓடி உழைப்பவர்களுக்கே 9ல் குரு அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஏன்னா 9ல் குரு இருந்தால் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு பூர்வீகத்தை விட்டு வெளியே போய் வாழ்வாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு. எப்போ அவங்க பூர்வீகத்தை விட்டு வெளியே போகிறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு வளர்ச்சி. நீங்கள் டெஸ்ட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க, யாருக்கு 9ல் குரு இருக்காங்களோ அவங்களுக்குலாம் சொந்த ஊரில் பெரிய வளர்ச்சி இருக்காது. சொந்த ஊருட்டு என்னைக்கு வெளியே போகிறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு வளர்ச்சி. அப்போ நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொந்த ஊருட்டு வெளியே போங்க, பூர்வீகத்தை விட்டு வெளியே போய் இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த காலகட்டங்கள் அதில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது இயற்கையாகவே அமைந்து விடும் அப்படிங்கிறது உண்மை. அப்போது ஓடி ஓடி உழைப்பவர்களுக்கு தான் 9ல் குரு. அப்போது 9ல் குரு வரக்கூடிய காலங்கள் நிற்கிறதுக்கு கூட நேரம் இருக்காது. அந்த அளவுக்கு வேலை பளு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். வேலை இருந்தாலே நமக்கு வருமானம் வந்துருமே, வருமானம் இருந்தாலே குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்காது இல்லையா? அப்போது 9ல் குரு இருந்து லக்னத்தை பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்கள் முன்னோர்களுடைய ஆசிகள், தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் இது எல்லாமே நிச்சயமாக இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறது உண்மை. அடுத்து இப்போ நம்ம இது வந்து பொதுவாக சொல்லக்கூடிய 9ல் குரு இருந்தால் இந்ததா பலன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டோம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 6 ராசி கட்டங்களில் உங்களுடைய 1 மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இருந்தால் பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து இதெல்லாமே நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் இல்லைங்களா? அது வந்து உங்களுக்கு மாமியாரை சொல்லக்கூடிய ஒரு இடம், தொழிலை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போது இந்த புதனை குரு பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தொழிலில் நல்ல வளர்ச்சி, தொழிலில் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு பார்த்துட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய பிரான்ச்சஸ் அதிகமாகறதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். புதியதாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த குரு பார்வையில் புதன் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் தொழில் தொடங்குனீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இந்த 6 ராசி கட்டங்களை எங்கே இருந்துட்டாலும் சரி குடும்பத்தை அமைத்து கொடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது விதி. அதே போல் உங்களுடைய வாக்குக்கு உங்களுடைய வீட்டில் மதிப்பு மரியாதை உண்டு. பண வரவு வந்து கொண்டே இருக்கும் இந்த வருடம் முழுவதும் அப்படிங்கிறது உண்மை. அடுத்து அவரே 9ஆம் அதிபதியும் ஆகிறதுனால தந்தை சொத்துக்கள், தந்தை பூர்வீக சொத்துக்கள், தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். 9ஆம் இடங்கிறது 9ல் குரு இருந்து இந்த சுக்கிரனும் இந்த குருவும் சுக்கிரனை பார்த்து விட்டால் நல்ல குரு அமைவார்கள். உங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்தி செல்லக்கூடிய ஒரு நல்ல குரு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. 9ஆம் இடம் உயர்கல்வி அப்படிங்கிறதுனால
உயர்கல்வி சார்ந்த படிப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளோ அல்லது உயர்கல்வியிலிருந்து வந்த தடைகளோ இதெல்லாமே விலகுவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. தீர்த்த யாத்திரை, கோவில் கட்டுமான பணி இதெல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதற்குண்டான வாய்ப்புகளையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து 3 மற்றும் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த 6 ராசி கட்டங்கள் எங்கிருந்தாலும் சரி முயற்சிகள் கைகூடும், வெற்றி உண்டு, காரிய ஜெயம் உண்டு. இளைய சகோதரர்கள் மூலமாக உதவிகள், மாமியார் மூலமாக மாமனார் மூலமாக நிச்சயமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள். அதே உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால கண்டங்கள் விலகுவதற்குண்டான வாய்ப்புகள், ஆயுள் பலம் அதிகமாவது, திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாமே நிச்சயமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பணம் வெளியே நிற்கிது வராமல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த செவ்வாயை குரு பார்த்து விட்டால் உங்களுக்கு இந்த 6 கட்டங்களில் செவ்வாய் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு பண வரவு நிச்சயமாக உண்டு. வெளியே கொடுத்த பணம் எல்லாமே உங்களுக்கு கை வந்து சேருவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானே உங்களுக்கு 4ஆம் அதிபதியுமாகி 7ஆம் அதிபதியுமாகி 9ல் இருக்கும் பொழுது 4 குடையர் 9ல் இருந்தால் தாய் மூலமாக உதவிகள், தந்தை மூலமாக உதவிகள், வீடு மனை சொத்துக்கள் கிடைப்பது, பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைப்பது, அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ அவரே உங்களுக்கு 7ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால திருமணம் கைகூடி வரும். திருமணம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்து தடைகள் உடையும். பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல சாதகமான பலன், வியாபாரங்கள் செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படிங்கிறதுலையும் மாற்றமே இல்லை. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அப்போது இந்த 6 கட்டங்கள் இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் அதிர்ஷ்டமான ஜாதகமாக இருந்தாலோ அல்லது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதகமாக இருந்தாலோ இந்த சனியை குரு பார்க்கும் பொழுது நிச்சயமாக என்ன பண்ணுவாருங்க, அதிர்ஷ்டங்கள் பெருகும், விபரீத ராஜயோகங்கள் ஏற்படும். குழந்தைகள்னால் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக உண்டு. குழந்தை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டு. புதியதாக மழலை செல்வங்கள் குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. இந்த 6 ராசி கட்டங்களில் சனி பகவான் இருந்தால் மட்டும் குழந்தைக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுங்க, இல்லைன்னா எடுக்க வேண்டாம், அது உங்களுக்கு ஃபெயிலியரை கொடுத்து விடும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. அதே போல் வேலை வாய்ப்பு 6ஆம் இடங்கிறது வேலை வாய்ப்பு, போட்டித் தேர்வு, அரசு தேர்வுலாம் 6ஆம் இடம் தான். அப்போ இது எல்லாமே உங்களுக்கு அரசு தேர்வுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. 6ஆம் இடங்கிறது கடன், நோய், வம்பு வழக்குகளை சொல்கிறதுனால கடன் விலகும், நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு நல்ல மருந்துகள், நல்ல மருத்துவர் கிடைப்பார். அதே போல் இந்த இடத்துல சனி இருக்கும் பொழுது மட்டும் கேஸ் மூவ் பண்ணுங்க, அப்போ தான் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி பயணத்தினால் ஒரு நன்மை, நல்ல உறக்கம், வெளிநாடு வெளியூர் பயணங்கள் நிச்சயமாக உண்டு. தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், குடும்பத்தோடு சென்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், கணவன் மனைவிக்குள்ளிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒரு அந்யோன்யம், வேலைக்காக வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அல்லது சும்மாவாவது ஒரு சுற்றுலாவாவது போயிட்டு வரக்குண்டான அமைப்பையும் நிச்சயமாக இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ 7 கிரகத்துக்கும் சொல்லியாச்சு. ராகு கேதுக்கள் இருக்காங்க இல்லைங்களா, அப்போ ராகு கேதுக்களை குரு பார்க்கும் பொழுது அதை அதிகப்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ராகுவை குரு பார்க்கும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் ராகு என்ன நிலையில் என்ன கட்டத்தில் இருக்காரோ, எந்த பாவகத்தில் எந்த மாதிரி விஷயத்தை கொடுக்க நினைக்கின்றாரோ அதை அதிகப்படுத்தி கொடுப்பார். கேதுவும் அதே போல தான், தோஷங்கள் இருந்தாலும் ராகு கேதுக்களுக்கு குரு பார்க்கும்போது தோஷ நிவர்த்தியாகும். ராகுவால் ஒரு வளர்ச்சியும் கேதுவால் அந்த கட்டத்தை சார்ந்த ஒரு ஞானத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அடுத்தது உங்களுக்கு இந்த நம்ம 9 கிரகத்தையும் பார்த்தாச்சு. இப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய 1ஆம் வீட்டை பார்க்கின்றார், 3ஆம் வீட்டை பார்க்கின்றார், 5ஆம் வீட்டை பார்க்கின்றார். மதிப்பு, புகழ், மரியாதை, பெயர், புகழ் எல்லாமே கிடைக்கும். விஜய வீரிய ஸ்தானம், தைரியமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 5ஆம் இடம் குலதெய்வம் உங்கள் வீட்டில் வாசம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே நிச்சயமாக உண்டு. பயப்படாமல் இருக்கலாம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 1 வருடம் கேது பகவானுடைய தாக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் 80% நிச்சயமாக பலிதமாவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.